நாய் வாய் வைத்த தண்ணீரில் உழு செய்யலாமா? இது ரசூல் அடைஞ்சிட்டாங்கன்னா பாத்திரத்தில் நாய் வாய் வைக்குது, அதுக்கு ரசூல் அடைஞ்சிருக்கிறாங்க. அதை தூக்கி கொட்டி விட்டுட்டு அதை வந்து மண்ணை போட்டு கழுவிட்டு என்ன செய்ய, தண்ணி 7 தடவை கழுவுங்க, 7வது தடவையாக என்ன செய்யுங்க, மண்ணை போட்டு கழுவுங்கன்னு ரசூல்லா சொல்றாங்க. அது பயன்படுத்தத்தக்கது இல்லைன்னு ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா தூக்கி கொட்ட சொல்லிட்டாங்கல்ல. பூனைக்கு ரசூல்லா என்ன செய்யறாங்க, ஒரு சகாபி பூனை வாய் வைத்த தண்ணீர்ல அவர் செய்யறாரு, என்னன்னு கேட்டா ரசூல் அப்படி செஞ்சிருக்காங்கிறார். ஆனா இந்த சட்டங்கள் எல்லாமே குறைந்த தண்ணீருக்கு தான். இப்போ ஒரு குளம் இருக்குது, இந்த கரையில் நாய் வாய் வச்சிருச்சு, அந்த கரையில் நீங்க ஒழுங்கு செய்யக்கூடாதா? பன்றியே ஒரு குளத்துல வந்து விழுந்துட்டு வெளியே போகுது, அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு அளவு சொல்றாங்க, 2 குள்ளத்து அளவு வந்து விட்டது என்று சொன்னால் அது கெட்டு போகாது. 2 குள்ளத்துக்கு என்ன அளவுன்னு கேட்டா, இந்த சமகாலத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 210 220 லிட்டருக்கு உள்ளது. அந்த காலத்து கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் அளவு தாண்டிடுச்சுன்னு சொன்னா, அதுல நாய் வச்சா வாய் வச்சாலும், கழுத வாய் வச்சாலும், பன்றி வாய் வச்சாலும் அந்த தண்ணீரில் உழு செய்யலாம்.